வணக்கம். சுத்தி சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கடுப்பா இருக்கு. நம்ம வருங்கால சந்ததியருக்காக நம்ம கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கோம் நம்ம. ஏன்னா இட்ஸ் கோயிங் ரியலி டெரிபிள். பாஷை எல்லாம் பயங்கரம் ஃபில்த்தியா இருக்கு. அப்புறம் நடைமுறைகளும் ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் அருவாள் வச்சு வெட்டுறது, என்ன பேச்சு, என்ன நடக்கிறது பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. ஒரு சிலர் மிருகத்தனமா பிஹேவ் பண்றாங்களே, ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, பல ஜென்மம் எடுத்த அப்புறம் தான் மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது. ஓகே, இட்ஸ் நாட் தட் நம்ம எடுத்த உடனே மனுஷ ஜென்மம் இல்லை. பல பல லட்ச ஜென்மங்கள் எடுத்த அப்புறம் தான் மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது. சோ ஒரு சிலர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிருகமா இருந்து இப்ப மனுஷனா வந்திருப்பாங்க. அப்ப அதனால யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் மோர் தென் திஸ் ஃப்ரம் தெம். அவங்க எந்த அனிமலா இருந்தாங்களோ அந்த இப்போ பூர்வ ஜென்ம வாசனைன்னு ஒண்ணு நமக்கு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. சோ இந்த பூர்வ ஜென்ம வாசனை இப்ப மனுஷங்க இப்போ ஒரு எண்ணத்தை நான் விதைச்சிருக்கேன். அந்த எண்ணம் அறுவடை ஆறுது, கொஞ்சம் பெருசான அப்புறம் அது மேற்கொண்டு வருது. இந்த பூர்வ ஜென்ம வாசனைன்னு சொன்னோம் இல்லையா. என்னோட நிறைய லெக்சர்ஸ்லாம் நான் இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். ஸோ இந்த பூர்வ ஜென்ம வாசனைங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நம்ம கூட நம்ம என்னெல்லாம் ஜென்மம் எடுக்கிறோம், எப்படியெல்லாம் ஜென்மம் எடுக்கிறோம், அந்த மாதிரி அது கண்டினியூ ஆகும். சரியா? போன ஜென்மத்துல அவங்க என்ன மிருகமா இருந்தாங்களோ இப்போ மனுஷங்களா வந்திருப்பாங்க. பட் தே வில் ஹாவ் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒன்லி ஆஃப் மிருகம், அனிமலா தான் இருப்பாங்க. தே வில் நாட் ஹாவ் டிவைன் குவாலிட்டிஸ்லாம் அங்கெல்லாம் பார்க்க முடியாது. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றது. இது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம பைசா போட்டு சேர்த்து வச்சாதான் பிற்காலத்துல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஒரு எஃப்டிஓ என்ன போட்டாலும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒண்ணு போடுறதுனாலதான் நமக்கு திருப்பி கிடைக்கிறது இல்லையா. சோ அந்த மாதிரி இப்ப புதுசா எடுத்திருக்கிற இந்த ஜென்மமானது திருப்பி 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 வேற 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 ஜென்மமா மனுஷங்களா வேற வேற கண்ட்ரியில பிறந்து கொஞ்சம் ஏதோ அப்படி எங்கேயாவது தப்பி தவறி ஒரு நல்ல வீட்டுல எங்கேயாவது பிறக்க கிடைச்சதுன்னா கொஞ்சம் அந்த வாசனை அந்த வீட்ல இருந்து இருக்கிற அந்த விஷயம் வர ஆரம்பிச்சு கொஞ்சம் பக்தி அப்படின்னு வரத்துக்கு எத்தனையோ வருஷம், எத்தனையோ ஜென்மம். ஸோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். சும்மா அவங்கள உட்காந்து திட்டிட்டு கத்திட்டு நம்ம டைமும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்றதை விட நம்ம எப்படி உருப்பிடலாம், எந்த மாதிரி விஷயத்த கேட்டா நம்ம மனசு பக்குவப்படும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த பக்தி, இந்த பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம், இதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசுறோம் இல்லையா. எதனால கேட்க 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 காதுல போறது இங்கேருந்து உள்ள போய் டிரான்ஸ்பர் ஆகி சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காரும். ஒரு நல்ல விஷயத்த மறுபடியும் நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அதுக்குண்டான பலன் இருந்தே இருக்கும். அதேதான் ஒரு கெட்ட விஷயத்த கேட்கும் போதும்